ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். உடைப்போம் தயக்கத்தை. உடல் ஆரோக்கியத்தைப் போலவே மன ஆரோக்கியம் ஏன் முக்கியம்? வணக்கம். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வேகமான உலகில் நாம் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்துகிறோம். ஜிம்மிற்கு போவது, சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது என நம் உடல் நலத்திற்காக பல விஷயங்களை செய்கிறோம். ஆனால் இதே அளவு முக்கியத்துவத்தை நமது மன நலத்திற்கு கொடுக்கிறோமா? இல்லை என்பதுதான் பலரது பதிலாக இருக்கும். மன ஆரோக்கியம் என்பது ஏதோ பலவீனமானவர்களுக்கு அல்லது மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே உரியது என்ற தயக்கத்தையும் களங்கத்தையும் உடைப்பது பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பேசப் போகிறோம். மனநலம் என்பது ஒரு ஆடம்பரமோ அல்லது இரண்டாம் பட்சமான விஷயமோ அல்ல. அது நாம் அனைவரும் ஆரோக்கியமாக முழுமையாக வாழ தேவையான ஒரு அடிப்படை அம்சம். உங்கள் கையில் ஏற்படும் காயம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் உங்கள் மனதில் ஏற்படும் அழுத்தமோ கவலையோ. இரண்டிற்கும் சிகிச்சை தேவை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் மன ஆரோக்கியம் குறித்த பல முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்வோம். மன அழுத்தத்தின் அறிவியல். உங்கள் மூளையிலும் உடலிலும் என்ன நடக்கிறது? அழுத்தம் என்ற வார்த்தையை நாம் சாதாரணமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த மன அழுத்தம் உண்மையில் நம் உடலிலும் மூளையிலும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று பார்ப்போமா? நீங்கள் ஒரு நெருக்கடியான சூழலை எதிர்கொள்ளும் போது உங்கள் மூளையில் உள்ள ஹைப்போதலாமஸ் என்ற பகுதிக்கு ஆபத்து குறித்த சிக்னல் செல்கிறது. உடனடியாக உங்கள் அட்ரினல் சுரப்பிகள் கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் போன்ற அழுத்த ஹார்மோன்களை இரத்தத்தில் செலுத்துகின்றன. இதன் விளைவாக என்ன நடக்கும்? உங்கள் இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். உங்கள் தசைகளுக்கு அதிக இரத்தம் பாயும், உங்களை தற்காத்துக் கொள்ள தயார்படுத்தும். இதற்கு சண்டை அல்லது ஓட்டம், ஃபைட் ஆர் ஃப்ளைட் என்ற எதிர்வினை என்று பெயர். குறுகிய காலத்திற்கு இந்த எதிர்வினை பயனுள்ளது. ஆனால் இந்த மன அழுத்தம் நாள்பட்டதாக மாறும்போது உடலில் தொடர்ந்து அதிக கார்டிசோல் இருக்கும். இது உங்கள் தூக்க சுழற்சியை பாதிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் மற்றும் அதிக எடையை ஏற்படுத்தும். எனவே மன அழுத்தம் என்பது வெறும் மனநிலை சார்ந்தது அல்ல, அது நேரடியாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. தூக்கம் மற்றும் மனநலம். தூக்கமின்மை மற்றும் பதற்றம். இந்த தீய சுழற்சியை சரி செய்வது எப்படி? நல்ல மனநலத்திற்கு தரமான தூக்கம் மிக அவசியம். தூக்கமின்மை மற்றும் பதற்றம் இரண்டும் ஒரு தீய சுழற்சி போல ஒன்றுக்கொன்று தொடர்புடையமை. யோசித்து பாருங்கள். நீங்கள் பதற்றமாக இருக்கும்போது உங்கள் மனம் வேகமாக இயங்குகிறது. அதனால் உங்களுக்கு தூக்கம் வர மறுக்கிறது. சரியாக தூங்காததால் மறுநாள் நீங்கள் சோர்வாகவும் எரிச்சலுடனும் இருக்கிறீர்கள். இது மேலும் பதற்றத்தை அதிகரிக்கிறது. இந்த சுழற்சியை நாம் எப்படி சரி செய்வது? தூக்க சுகாதாரம், ஸ்லீப் ஹைஜீன். தினமும் ஒரே நேரத்தை படுக்கைக்கு செல்வது மற்றும் எழுந்தல்வது, படுக்கையறை குளிர்ச்சியாகவும் இருட்டாகவும் இருப்பதை உறுதி செய்வது, திரை நேரத்தை குறைத்தல். படுக்கைக்கு செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் மொபைல் அல்லது லேப்டாப் திரைகளை பார்ப்பதை தவிர்க்கவும். இந்த திரைகளில் இருந்து வரும் நீல ஒளி உங்கள் மூளையை தூங்குவதை தடுக்கும். தியானம் மற்றும் ஆழ்ந்த சுவாசம். படுக்கைக்கு செல்வதற்கு முன் சில நிமிடங்கள் ஆழ்ந்த சுவாசம் அல்லது தியானம் செய்வது மனதை அமைதிப்படுத்த தூக்கத்திற்கு தயார்படுத்தும். மனநல சிகிச்சை நிபுணர்கள் பொதுவாக மனநல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போதே தூக்கத்தை பற்றி பேசுவார்கள். நல்ல தூக்கம் என்பது மனதை அமைதிப்படுத்தும் செயல்முறையின் முதல் படி. டிஜிட்டல் ஆதிக்கம். சமூக ஊடகங்கள், டோபமைன் மற்றும் நமது கவனக்குறைவு. இன்று நம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகிவிட்டது டிஜிட்டல் உலகம், குறிப்பாக சமூக ஊடகங்கள். இந்த சமூக ஊடகங்கள் உங்கள் மன ஆரோக்கியத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் சமூக ஊடகங்களில் ஒரு லைக் அல்லது கமெண்ட் பெறும் போதோ அல்லது புது நோட்டிபிகேஷன் வரும்போதோ நமது மூளையில் டோபமைன் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. இது ஒரு இன்ப உணர்வை தரும் ஹார்மோன். இந்த டோபமைன் சுரப்புக்காகவே நாம் தொடர்ந்து மொபைலை பார்க்க தூண்டப்படுகிறோம். இது ஒரு போதை பழக்கம் போல மாறுகிறது. இதன் விளைவாக கவனக்குறைவு. நமது கவனம் மிகவும் குறுகி விடுகிறது. ஒரு விஷயத்தில் அதிக நேரம் கவனம் செலுத்த முடியாமல் போகிறது. ஒப்பீடுகள். சமூக ஊடகங்களில் மற்றவர்களின் சரியான வாழ்க்கையை பார்க்கும்போது நம் வாழ்க்கையை அவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து தேவையற்ற தாழ்வு மனப்பான்மை மற்றும் பதற்றத்திற்கு ஆளாகிறோம். ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். உலகில் நடக்கும் விஷயங்களை அல்லது நண்பர்களின் செயல்பாடுகளை தவறவிட்டு விடுவோமோ என்ற பயம் நம்மை தொடர்ந்து இணைந்திருக்க தூண்டுகிறது. இதற்கு தீர்வு சமூக ஊடகங்களை விட்டு விலகுவது அல்ல, மாறாக விழிப்புணர்வுடன் பயன்படுத்துவது.
ஒவ்வொரு முறை மொபைலை எடுக்கும் போதும் நான் எதற்காக இதை எடுக்கிறேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் சமூக ஊடகங்களுக்கு ஒதுக்குங்கள். வேலை வாழ்க்கை சமநிலை. பரபரப்பான கலாச்சாரத்தில் மனநலம். இன்றைய உலகின் மற்றொரு பெரும் சவால் ஹசில் கல்ச்சர், அதாவது எப்போதும் பரபரப்பாகவும் அதிக வேலை பார்ப்பதுதான் வெற்றிக்கான ஒரே வழி என்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது. வேலை, உழைப்பு, பணம், வெற்றி என ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சூழலில் வேலை வாழ்க்கை சமநிலை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையே தெளிவான எல்லைகள் இல்லாதபோது மன அழுத்தம் உச்சத்தை அடைகிறது. அதிகப்படியான வேலை, போதிய ஓய்வின்மை ஆகியவை பணிச்சோர்வு மற்றும் பல்வேறு மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம். உடல் ஆரோக்கியத்திற்கும் மனநலத்திற்கும் ஓய்வு அவசியம். ஓய்வு என்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது உங்கள் மூளைக்கும் உடலுக்கும் நீங்கள் கொடுக்கும் அத்தியாவசிய பராமரிப்பு. எல்லைகளை அமைத்தல். வேலை நேரம் முடிந்த பிறகு வேலை தொடர்பான அழைப்புகளுக்கும் மின்னஞ்சல்களுக்கும் பதிலளிப்பதை தவிர்க்க ஒரு தெளிவான கொள்கையை உருவாக்குங்கள். சுய பராமரிப்பு. உடற்பயிற்சி, பிடித்தமான பொழுதுபோக்குகள் மற்றும் நண்பர்களுடன் நேரம் செலவிடுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு கட்டாயம் நேரம் ஒதுக்குங்கள். வேண்டாம் என்று சொல்ல பழகுதல். உங்களால் முடியாத அல்லது அதிகப்படியான வேலைகளை பணிவுடன் வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நிறைவுரை. இறுதியாக, மன ஆரோக்கியம் என்பது வலிமையின் அடையாளம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மனநல ஆலோசனை பெறுவதோ அல்லது மனநல மருத்துவரை சந்திப்பதோ எந்த விதத்திலும் பலவீனமல்ல. உங்களை பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதன் அடையாளம் அது. உடல்நல பிரச்சனைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே முக்கியத்துவத்தை உங்கள் மன ஆரோக்கியத்திற்கும் கொடுங்கள். ஆரோக்கியமான உடல், தெளிவான மனதுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.